ஹாய், இன்றைக்கி நம்ம டேட்டா என்ன அப்டேட் ஆகிருக்கு, ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆயிருக்கா, டார்கெட் கிட்ட ஆயிருக்கான்னு பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,200ல் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மார்னிங் நீங்கள் டேட்டா செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிஇ டேட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறமா டேட்டா வந்து சிஇயாக மாறி இருக்குது. வீடியோவில் நம்ம மார்னிங் இருந்த டேட்டாவையும் இப்போ இருக்கிற சிஇ டேட்டாவையும் ப்ராப்பராக ஷோ பண்ண முடியாது. கரண்ட்டில் என்ன இருக்கோ அது மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா வந்து நம்ம லைவில் தான் வீடியோவை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போடுறதுனால மார்னிங் டேட்டாவை ஷோ பண்ண முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ரியல் டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நான் ஒவ்வொரு வீடியோலையுமே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயந்தான். மார்க்கெட் வந்து ரெண்டு சைடுமே வொலட்டைலாக தான் இருக்குது. F&Oவை பொறுத்த வரைக்கும் நியூவாக ஒரு 40-45 ஸ்டாக்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ரெண்டு சைடுமே வொலட்டைலாக தான் இருக்குது. ஸ்விக்கி, சொமேட்டோ, எஸ் பேங்க் இந்த மாதிரி நியூ ஸ்டாக்ஸ் வந்து F&Oவில் ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,900 வரைக்கும் உங்களுக்கு பியரிஷாக இருந்துச்சு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரியே நிஃப்டி வந்து மற்றபடி புல்லிஷ் தான். சார்ட்டில் பாருங்கள் 23,900 வரைக்கும் கிளியர் பியரிஷாக இருக்குது. 23,900 ஹிட் ஆன உடனே அப்படியே ரிவர்ஸ் ஆகுது மார்க்கெட்டு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக்கில் என்னென்ன டேட்டா அப்டேட் ஆகிருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சொமேட்டோ வித் 250 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. மார்னிங் செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா 280 சிஇன்னு இன்னொரு டேட்டாவும் இருந்துச்சு. இப்போ அது இல்லை. பார்த்திங்கன்னா அது வந்து டீப்பாக இந்த மணியில் பை பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து அதை செக் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் வித் 150 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவும் இல்லை. அப்போ டாடா ஸ்டீலில் 150 தான் டார்கெட்டு. ஓப்பன் ஆனது பாருங்கள் 145ல் ஓப்பன் ஆகிருக்கு. 147 வரைக்கும் அதோட ஹை ப்ரைஸ் போயிருக்கு. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா 145 சிஇன்னு ஒரு டேட்டா இருந்துச்சு. அதனால் 145 ஹிட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா புல்லிஷாக தான் இருக்குது. இன்னும் 150 வரைக்குமே டாடா ஸ்டீல் ஸ்டாக் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆர்பிஎல் பேங்க் இருக்குது. ஆர்பிஎல் பேங்க் வித் 150 பிஇ, 170 சிஇ, 160 சிஇ, 155 சிஇன்னு டேட்டாஸ் இருக்குது. டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது. 150, 145 பிஇ இருக்குது, மற்ற எல்லாம் சிஇ இருக்குது. அப்படியானா மார்க்கெட் வந்து ரெண்டு சைடுமே வொலட்டைலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 150ல் ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் 157 வரைக்கும் போயிருக்கு. லோ ப்ரைஸ் 147 வரைக்கும் போயிருக்கு. சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் ஓப்பன் ஆனதே கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. தென் 155 டார்கெட் இருந்ததுனால 155 நோக்கி ட்ரேட் ஆகிருக்கு. அது டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ஒன்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டார்கெட் நோக்கி மூவ் ஆகுது. 160, 170 சிஇ வரைக்குமே நமக்கு டேட்டாஸ் இருந்துச்சு. 145 பிஇ டேட்டாவுமே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ட்ரெண்டை கேட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ட்ரேடில் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். இந்த டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அதாவது இவ்வளோ கன்ஃபியூசிங்காக இருக்குது, எப்படி இதை வச்சு ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரிலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்பி இருக்குது. ஐஆர்பி வித் 53 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. 58 சிஇன்னு இன்னொரு டேட்டா இருக்குது. அப்போ ஐஆர்பியில் 53 ஃபஸ்ட்டு டார்கெட்டு, 58 வந்து செகண்ட் டார்கெட்டு. ஐஆர்பி இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 53ல் ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் வந்து 56 வரைக்குமே போயிருக்கு. நமக்கு டார்கெட் வந்து 53, 58 ரெண்டுமே இருந்துச்சு. 58 வரைக்கும் இன்னும் இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். இது ஒரு புது ஸ்டாக்குமே நமக்கு டேட்டாவில் அப்பியர் ஆகுது. பார்த்திங்கன்னா ஒரே சிங்கிள் கேண்டில் தான் பாருங்கள். 56க்கு அப்புறமா ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் இருக்குது. இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா 58 வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும். டார்கெட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, பெண்டிங்கில் தான் இருக்குது. என்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மதர்சன். அதில் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்ததுனால நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. 170 சிஇயில் நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம். மதர்சன் ஸ்டாக்கில் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா நான் புக் பண்ணுற வரைக்கும் டார்கெட் ஹிட் ஆகலை. டார்கெட் வந்து பெண்டிங்கில் தான் இருந்துச்சு. வீடியோ பர்பஸ்க்காக நம்ம வந்து குயிக்காக புக் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடியோக்காக வந்துட்டோம். என்ன ப்ரைஸில் பை பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 2.95ல் பை பண்ணியிருந்தேன். 2.95லேருந்து 3.45ல் புக் பண்ணியாச்சு. ஆனால் இன்னும் டார்கெட் வந்து உங்களுக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது. டார்கெட் இன்னும் ஹிட் ஆகலை. இன்னும் இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். ஓகே, நம்மளோட ஸ்டாக் என்ன அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிற நம்ம வீடியோக்குள்ளே வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
இங்கே நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், ஐஆர்பி பார்த்துட்டு இருந்தோம். ஐஆர்பி 58 வரைக்கும் புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதோட ப்ரீமியம் பாருங்கள் 0.70 தான் அதோட ப்ரீமியம். பட் அதோட லாட் சைஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு 10,250 ருபீஸ். 1 பாயிண்ட் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னா கூட 10,250 ருபீஸ் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஆனால் இங்கே ஓப்பன் ஆனது பாருங்கள் 0.85 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1.50 வரைக்கும் போயிருக்கு. பை பண்ணுற ப்ரைஸ் வந்து 0.90 வச்சா கூட உங்களுக்கு 9,000 ருபீஸ் தேவைப்படுது. சப்போஸ் உங்களுக்கு ஹை ப்ரைஸ் 1.8 வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு 18,000 ப்ராஃபிட்டாக இருக்குது. அதாவது டபுள் த மணி ப்ராஃபிட்டாக கிடைக்கிது. இங்கே 1.5 வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் 7,000 8,000 ருபீஸ் ப்ராஃபிட்டாக கிடச்சிருந்துருக்கலாம். 58 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா இருக்குது. கோல் இண்டியா வித் 429.25 ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ கோல் இண்டியா வந்து 429.25 தான் நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். ஓப்பனான ப்ரைஸ் பாருங்கள் 420 ஓப்பன் ஆகிருக்கு. மார்னிங் பார்த்தீங்கன்னா 420 சின்னு இன்னொரு டேட்டாவுமே இருந்துச்சு. இதோட ஹை ப்ரைஸ் வந்து 426 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் நமக்கு டார்கெட் வந்து 429.25. அப்படியானா 429.25 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். இப்போ 424 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இன்னும் 429.25 வரைக்கும் இந்த ஸ்டாக்கு புல்லிஷாக தான் இருக்கும். டார்கெட் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் டாடா ஸ்டீலில் 155 சின்னு இன்னொரு டேட்டாவுமே ஆட் ஆகிருக்கு. அப்போ டாடா ஸ்டீல் வந்து 155 வரைக்குமே புல்லிஷாக தான் இருக்கும். நம்ம 150 பார்த்தோம், 155 வரைக்குமே புல்லிஷாக தான் இருக்கும். எப்போவுமே டாடா குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய ஒருத்தராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 155 சிஐயுமே கன்சிடர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹெச்எஃப்சிஎல் வித் 130 சின்னு ஒரு டேட்டா இருக்குது. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 129.30 ஓப்பன் ஆகிருக்கு. அதாவது நியர்பை டார்கெட்டில் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ஆனாலும் டேட்டா சிஇ இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு சியூபி வித் 180 சின்னு ஒரு டேட்டா இருக்குது. அப்போ சியூபியில் 180 தான் நமக்கு டார்கெட்டு. ஓப்பன் ஆனது பாருங்கள் 178 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் வந்து 181 வரைக்கும் போயிருக்கு. நமக்கு டார்கெட் பார்த்திங்கன்னா 180 தான் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 3 ருபீஸ் உங்களுக்கு இதில் ப்ராஃபிட்டாக கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். 200 ருபீஸ் ஒருத்தருள்ள ஒரு ஸ்டாக்கில் இது வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் தான், நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். நீங்கள் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒருத்தங்களாக இருந்தீங்கன்னா லோ ப்ரைஸில் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கூட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1.5 ருபீஸ் ப்ராஃபிட்டாக கிடச்சிருந்துருக்கும். ஒரு லாட் பார்த்தீங்கன்னா 5,000 ருபீஸ். ஒரு லாட் வந்து 5,000 ருபீஸ். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக தான் எனக்கு தெரியுது. நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செயில் வித் 130 சின்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவும் இல்லை. அப்போ செயிலில் 130 தான் நமக்கு டார்கெட்டு. ஓப்பன் ஆனது பாருங்கள் 117 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 119 வரைக்குமே போயிருக்கு. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே இந்த ஸ்டாக்குக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தோம். இன்னும் 130 வரைக்குமே புல்லிஷாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்க இதை கன்சிடர் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ் இருக்குது. ரிலையன்ஸ் வித் 1,400 சின்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. ஆல்ரெடி 1,320 சின்னு ஒரு டேட்டா இருந்துச்சு. இப்போ வந்து அதோட ஹை ப்ரைஸ் வந்து 1,320 வரைக்கும் போயிருக்கு. இன்னும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நாளைக்கு எந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு 1,400 சிக்கான ட்ரேட் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். 1,320 அப்புறமா ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா 1,400 வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு. வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு, சாரி. உங்களுக்கு இந்த டேட்டா பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.